இப்ப இல்லம்மா, தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி மாறின உடனே 400 ரூபாய். மோடி 400 ரூபாய் கொடுக்க மாட்டாரு. இப்பயே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னமா ஆண்கள் உரிமை தொகையா? எல்லா உரிமையும் ஆண்களுக்கு இருக்கு, அப்புறம் எதுக்கு உரிமை தொகை? சரி, நான் ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருங்க, அப்புறம் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம். சரியா? அப்படிலாம் யாரும் தமிழ்நாட்டுல யாரும் டம்மி எல்லாம் இல்ல. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. அதனால ஆணும் பெண்ணும் சமம் தான். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். படிக்க போற இளைஞர்களுக்கு முதல்ல நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆண்களை மட்டும் எதுக்கு இளைஞர்கள் படிக்க போற இளைஞர்களுக்கு தனியா விடணும் அப்படின்றதுக்காக இப்ப தமிழ் புதல்வன்ற திட்டத்துல ஆண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனால யாரையும் வேறுபடுத்தி பார்க்கல, நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாரு? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறேன்னாரு. சொன்னாரா? கொடுத்தாரா? அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய். இப்ப எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா? 1100 ரூபாய், 200 ரூபாய். சரியா? அதனால அந்த விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் ஏறுது. நம்முடைய ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே டெல்லியில நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல், அது உங்களுக்கு தான். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். டீசல் டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும்.